தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணைக்கு விதித்த இடைக்கால தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2001-2006 ஆண்டுகளில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் வருமானத்துக்கு அதிகமாக 1,77,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் குவித்ததாக 2006 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த சொத்து குவிப்பு வழக்கை திரும்ப பெற அனுமதி அளித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து சிவகங்கை நீதிமன்றம் கடந்த 2012 ஆண்டு பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. குறிப்பாக இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு கடந்த நவம்பர் இறுதியில் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த மனு இன்று மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், ராஜேஷ் பிந்தல் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இதே விவகாரம் தொடர்புடைய மனுக்களை விசாரிக்கும் அமர்வு இந்த மேல்முறையீடு மனுவையும் விசாரிக்கும் என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் அந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு விதித்த இடைக்கால தடையையும் உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.